திருச்சிற்றம்பலம். புனிதமான ஆன்மக்களுக்கு வணக்கம். நம்முடைய நல்லது கெட்டது ஆகிய இரண்டுமே கவனித்து உங்களே ஆராய கற்றுக்கொள்ளுங்கள். நாம் தற்போது இருக்கும் நிலைக்கு எப்படி வந்தோம் என்ற கேள்வியை நமக்குள் கேட்டு அதற்கான விடையை கண்டறிய வேண்டும். தீய குணங்கள் எப்படி வந்ததோ அதை அறிந்து மீண்டும் ஒரு தீய எண்ணங்கள் உருவாகும் முன்பே தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு முறை தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தால் மீண்டும் அதை விரட்டி அடிக்க சில காலங்கள் ஆகலாம். எனவே உங்களுடைய குறைபாடுகள் உங்களை மனம் தளர்ந்து விட செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அப்படி அனுமதித்தால் நீங்கள் தோல்வி அடைந்ததற்கு சமம். தங்களே ஆராய்ச்சி செய்யாதவர்கள் என்று மாறமாட்டான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இரவும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து உள்முகமாக தமக்குள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒரு குறிப்பு எழுதி வைக்கும் பழக்கத்தை உண்டாக்குங்கள். அதில் தினமும் நம்மை பற்றி ஆராயும் விஷயங்களை எழுதிட்டு வாருங்கள். அதில் தீய விஷயங்களை எவ்வாறு அகற்றுவது என்று திட்டமிடுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மால் மாற்றி காட்ட முடியும். எனவே மனதை பலமாக வைத்திருங்கள். இந்த உலகத்தில் நாம் நம்மை இழந்துவிட வரல, அதற்கு மாறாக நம்முடைய உண்மையான ஆன்மாவை தேடவே வந்திருக்கோம். அதனால் காலத்தை வீணாக்க வேண்டாம். இறைவன் தன்னுடைய படைவீரனாக நம்மை அனுப்பியிருப்பதன் காரணமே வாழ்க்கையை வெற்றிகரமாக முடித்து காட்டுவதற்கு தான். அதை விட்டுட்டு காலத்தை வீணாக்கினால் அதற்கு இறைவன் பொறுப்பாக மாட்டார். நம்ம எல்லாருமே இறைவனின் குழந்தைகள். எனவே நம்முடைய உயர்ந்த கடமை மறுப்பதோ அல்லது தள்ளி போடுவதோ மிகப்பெரிய பாவமாகும். அந்த கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறிய நான் என்னும் அகந்தியை வென்று இறைவனின் சாம்ராஜ்யத்தில் நம்முடைய உண்மையான இடத்தை மீண்டும் பெறுவது தான். நமக்குள் உள்ள எவ்வளவோ குறைபாடுகளை நம்ம கடக்க வேண்டியுள்ளது. எவன் தன்னை வென்றவனோ அவன்தான் உண்மையான வெற்றி வீரன். இன்றே இப்போதே பரம்பொருளை தேடுங்க, இறைவனை காணுங்கள். இதுவே சிறந்த கடமை மற்றும் இதிலே தன்னை அறிதல் அடங்கியுள்ளது. அதே போல மகான்களின் வாழ்க்கையை படிங்க. அதில் பெரும்பாலானோர் வாழ்க்கை அவ்வளோ எளிதாக அமையல. கடுமையான சோதனைகளை அடைந்தே அவர்கள் இறைவனை உணர்ந்தார்கள். இங்கே ஒன்றை மட்டும் நினைவில் வைக்க வேண்டும். எளிமையான எதுவுமே இறைவனுக்கான வழி இல்லை. கஷ்டத்துக்கு பின் தான் இறைவன் உள்ளார். எனவே இறைவனை அடைய கஷ்டங்களை கடந்தே ஆக வேண்டும். நம்ம எல்லாருக்குமே இப்போது நாம் செய்யும் செயல்கள் மட்டுமே முக்கியமாக தோன்றலாம். இறைவனை நினைக்கவோ அல்லது அவரை அடைவதற்கோ எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் எந்த கடமையை செய்தாலுமே எப்போதும் இறைவனை அடைய முடியவில்லையே என்ற ஏக்கம் இருந்தபடி இருக்க வேண்டும். செய்யும் செயலில் இறைவனை காண பாடுபடுங்கள். மேலும் அதற்காக எவ்வளோ காலமானாலும் அதற்கு சரியான பலன் உண்டு. நன்றி நண்பர்களே. தன்னை அறிய முயன்றால் போதும், இறைவனின் தரிசனம் தானாக கிடைக்கும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.